வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்கிற மாதிரி சூர்யா அவர் எடுக்கிற வேலை, அவர் போகிற டிசைன் எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. சூர்யா வந்து நந்தினி இங்கிலீஷ் கற்றுத்தரணும்னு சொல்கிற எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஃபெயிலியரில் தான் போய் முடியுது. டீச்சரை கூப்பிட்றாங்க, டீச்சர் கேட்டால் அவன் சமையல் வேலைக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா விஷயமும் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா கடைசியாக சூர்யாவே களத்தில் எதனா முடிவு பண்ணுறாரு. ஒரு பிளாக் போர்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் ஆர்டர் கொடுத்துட்றாரு. வீட்டுக்கு வந்தவொடனே எல்லாம் எடுத்து நீங்கள் மாட்டி வைங்க, அதை வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறாரு சூர்யா. நந்தினிக்கும் வந்து ஒரு என்னன்னா இவர் இவ்வளோ எஃபெக்ட் போடுறாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. சுந்தரவல்லிக்கும் வழக்கம் போல் எப்பயுமே இந்த பைக்கு இருக்க மாதிரி பண்ணிகிட்ருக்கானேன்னு நினச்சி கோவத்தில் இருக்காங்க. அருணாச்சலம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவன் எதனா பண்ணிட்டு போகிறான், அவன் இஷ்டம், அவன் ஒய்ஃபு அவங்க கற்று தரான்றது நல்ல விஷயம் தானே, நீங்கள் ஏன் குறுக்கில் வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டு சைலண்டாக அவரும் போயிடுறாரு. மாதவிக்கும் அந்த குள்ளச்சாத்தானும் என்ன பண்ணுறதுனே புரியல. இவர் என்ன தான் பண்ணுறான், அவன் சூர்யா இப்படி பண்ணியிருந்தா இப்படி அவன் கம்பெனி ரன் பண்ணுறது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஏபி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டைப் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு போயிருக்காங்க. இவன் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கான், வந்து போர்டு எடுத்து வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நந்தினி யோசிச்சு பார்க்குறான், சூர்யா சார் எதுக்காக இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கும், நம்ம தான் எப்படி இருந்தாலுமே வீட்டு விட்டு போயிட்டு போகிறோம்ல, அதனால் வந்து ஏன் இப்படி பண்ணுறாரு இவருன்னு சொல்லிட்டு நந்தினிக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இவருக்காக நம்ம எதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சி கற்றுக்க போகிறாங்க. இதில் பாவங்க நம்ம அந்த கல்யாணத்தையும் சேர்த்து சாரி கல்யாணம்ல அந்த மேரேஜும் சேர்த்துட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்காரு சூர்யா. எல்லாருமே ஷார்ப் வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிடுறாரு. அவர் ஆஃபீஸ் கிளம்பிடுறாரு. நந்தினியும் கல்யாணமும் வந்து உக்காண்டுருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனோம். சூர்யா அவரோட தசாவதாரத்தில் ஒன்று மாதிரி அந்த டீச்சர் அந்த வாத்தியாரோட கெட்டப்பை போட்டு அந்த நின்றாரு பாருங்க, அது வேறு லெவல் இருந்துச்சு சூர்யா வந்து நின்றது. எப்படியோ வந்து சூர்யா வந்து நந்தினிக்கு வந்து இங்கிலீஷ் கற்று தந்துட போகிறேன். நந்தினி இங்கிலீஷ் கற்றுனோடனே அந்த கரஸில் அந்த இருக்க ஒரு தறியை முடிச்சுட்டு ஒரு டிகிரியை போட்டு அந்த ஆஃபீஸில் உட்கார போகிறாங்க. மேனேஜ்மெண்ட் டிகிரி என்ன பண்ணிவிட்டு வந்து உட்கார தான் போகிறாங்க. சுந்தரவல்லிக்கு வந்து ஆப் அடிக்க தான் போகிறாங்க. அது இல்லாமல் அர்ச்சனாவோ துரத்தி அடிக்க போகிறாங்க. செருப்பால் அடிக்காத கணக்காக தான் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ அர்ச்சனா வந்து சுந்தரவல்லி லேட்டாக பண்ணாலையும் பண்ணுருவாங்க. ஏன்னா அவங்க பண்ண துரோகத்துக்கு என்ன வெறி காண்டில் இருக்காங்க அவங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் ஒன்று சேருவாங்களா சேர மாட்டாங்க, அந்த ஸ்டோரி நடக்க போகுது. 2 பேரும் ஒன்று சேருவோம்னு நினச்சவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா நம்ம வீடியோவில் லைக் போட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க.